என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கள் வீடு இப்படி இருக்கும். எப்பவும் இப்படி இருக்காது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலையில் மணி 8:45 ஆகுது. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சிங்கில் பாத்திரம் எதுவும் கிடையாது. சமையல் வேலையும் முடிச்சாச்சு. தயிர், பருப்பு குழம்பு, கருப்பு சுண்டல் பொரியல், கம்மங்கூழ் கரைச்சி வச்சிருக்க மதியத்துக்கு ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடுறதுக்கு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு குக்கரில். ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன இட்லின்னு பார்த்தீங்கன்னா செகப்பரிசி இட்லி. மாப்பிள சம்பா அரிசி இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசியில் செஞ்ச இட்லி. ஃபர்ஸ்டெல்லாம் எல்லாத்தோட டிஃபன் பாக்ஸ்க்கும் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்போ சமையல் வேலை முடிஞ்சுதுன்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே வந்து போட்டுக்கிறாங்க. பாப்பா 2 பேத்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸில் ஸ்டாக் செக் பண்ணுற டே. ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பேக்கிங் மெட்டீரியலும் ஃபுல்லாக செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சு. மதியம் சாப்பிட்லான்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். எனக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு கொண்ட கடலை, கம்மங்கூழ், இட்லி இருக்குது. குழம்பு இல்லை, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. சரி, மதியத்துக்கு ஏதாவது சிம்பிளாக எனக்கும் குழம்பு வச்சுட்டோம்னா ஈவினிங் பாப்பா 2 பேரும் தோசை சுட்டுப்பாங்க. மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த குழம்பே அவங்களுக்கும் ரெடி ஆகிக்கும் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் வைக்க போகிறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்லையே காய்கறி எல்லாமே அளந்துக்கோங்க. தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3மே ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதே பவுலில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றி குக்கரை விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மல்லி இலை கட் பண்ணி போட்டு தண்ணியை வடிச்சிட்டு குழம்ப கடைஞ்சி எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆஃபீஸ்ல வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு வெறும் இட்லியை சாப்பிட்றதுக்கு எப்படியோ சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இட்லியா சாப்பிடாம அப்படியே சாப்பாடா பிணைஞ்சு சாப்பிடத்தான் எனக்கு பிடிக்கும். இனி சாப்பிட்டு போய் ஆஃபீஸ்ல வேலையை பார்க்கணும்.